ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டர்ஸ் அதிகம் வர ப்ளவுஸ் இந்த முறையில் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்து பாருங்கள். கஸ்டமர் எங்கே இருந்தாலும் தேடிட்டு வருவாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி ஈஸியான முறையில் ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேக் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, புடவையோட கிளாத்தை உள்பக்கம் அடியில் இருக்கணும், வெளிப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கணும். அதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸை இதே போல் வைக்கணும். இதே போல் இப்படி லைனிங் பீஸை வச்சு நீங்கள் அந்த புடவையோட கிளாத்தை நெக்கை கட் பண்ணாதீங்க. நெக்கை கட் பண்ணாமல் லைனிங் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம நெக்கோடைய கிளாத்தை கட் பண்ணணும். இப்போ நான் ஒரு 1/4 இன்ச் ரவுண்ட் நெக் சுற்றி இப்படி தையல் போட்டுக்கிறேன். இதே போல் இப்படி தையல் போட்டுட்டு இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா உள்ள இந்த புடவையோட கிளாத்தில் இருக்க நெக் பீஸை இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு தையலுக்குள்ளவே கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க. தையலை தாண்டாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சிசர் கட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பும் பொழுது ஈஸியாக இருக்கும், சுருக்கம் வராமல் இருக்கும். அதுக்காக தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடுப்பு பகுதி மடிச்சடிக்காமல் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3/4 இன்ச்சில் தையல் ஓட்டிக்கிறேன். இப்போ நம்ம இடுப்புக்கு வந்து கரை கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சில கஸ்டமர் வந்து இப்போ இந்த பட்டு சாரி துணியிலலாம் இடுப்புக்கு கரை கேட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் இதே போல் ஒரு 3/4 இன்ச் வச்சு ஒரு தையல் ஓட்டிட்டு, எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறு லைட்டாக அப்படி கட் பண்ணிவிட்டு, அப்படியே கையை உள்ளே விட்டு இப்படி திருப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக் வேலையும் முடிஞ்சிடும். இந்த அடிப்பாட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா, பிசுறு வராமல் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். பிசுறு ஃபுல்லும் உள்ளே போயிடும் உங்களுக்கு. இப்போ அதுக்கு மேல் பக்கமாக தையல் ஓட்டணும். இப்போ இந்த நெக்கை சுற்றி அப்படியே ஒரு ஊசி எடை ஓரமாக அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வாங்க. இதே போல் இப்போ நெக்கை சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு மேல் பக்கம் உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணாதீங்க, மேல் பக்கமாக. இப்போ நெக் வேலை முடிஞ்சிருச்சிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இடுப்பு பகுதியிலையும் இந்த அடி பாட்டத்தில் மேலே இந்த கரைக்கு மேலேயே அப்படியே ஓரமாக மறுபடியும் ஒரு தையல் மேல் பக்கமாக. சுருக்கம் இல்லாமல் நல்லா கிளாத்தை எடுத்து விட்டு நல்லா தையல் ஓட்டணும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்பக்கம் தையல் ஓட்டணும். இப்போ இந்த லைனிங் சுற்றியே உள்பக்கமாக ஷோல்டர், ஆம்கோல் சுற்றளவு, சைடு எல்லாமே உள்பக்கமாக தையல் ஓட்டிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடுப்பு பகுதிக்கிட்ட டபுள் தையல் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டிருந்தாங்களா, அதுக்கு பக்கத்திலே டபுள் தையல் கொடுத்துக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக தெரியுதுங்களா, இந்த புடவையோட கிளாத்தில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரை இதே போல் கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறெல்லாம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு, அடுத்து பேக் பார்ட்டில் ஷோல்டரை சென்டர் பண்ணி டாட் பிடிக்கணும். இப்போ இந்த ஷோல்டரை சென்டர் பண்ணி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கேலில் இப்படி நேராக அப்படி ஒரு மார்க் பண்ணி காட்டுறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு, இப்போ நான் டாட்டுக்காக 1/2 இன்ச் விட்டுருந்தேன். இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சும் அளவு மார்க் பண்ணிவிட்டு, உயரம் சரியாக 3 இன்ச் அளவு வச்சு அப்படியே டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் தொடங்கி வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும். இப்போ சரியாக நான் ஒரு 1/2 இன்ச்சில் தொடங்கி வர வர அப்படியே கம்மியாக கொண்டு வந்து அப்படியே மறுபடியும் இன்னொரு ஸ்டிச்சு. அவ்வளோதான். இதே போல் நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா தான் பின்னாடி தூக்காமல் இருக்கும். அதே போல் இந்த பக்கமும் ஷோல்டரை சென்டர் பண்ணி டாட் பிடிச்சிக்கிறேன் 1/2 இன்ச்சில். இப்போ 2 பக்கமும் டாட் பிடிச்சாச்சுங்களா? இப்போ பேக் பார்ட் வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஈஸியான முறையில் பார்த்துடலாம். இப்போ கை கிளாத்தும் அதே போல் தான். உள்பக்கத்தை புடவையோட உள்பக்கத்தை அடியிலையும், மேல் பக்கத்தை வந்து புடவையோட கிளாத்தை மேல் பக்கமாக வச்சு அதுக்கு மேலே லைனிங் பீஸை வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் நான் கைக்குழி கட் பண்ணியிருக்காங்களா, இன்னொரு கை ஜாயின் பண்ணும் பொழுதும் இந்த கைக்குழி கட் பண்ணின பகுதி ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி இப்படி இதே போல் இப்படி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு மாறாமல் வரும். ஏன்னா இல்லைனா நீங்கள்
பார்க்காம ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 2மே ஒண்ணு பேக்குக்கு வரும். இல்லன்னா வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர மாரி மாறி மாறி வந்துரும். அதனால தான். கை ஸ்டிச் பண்ணும் பொழுது, கைக்குழி கட் பண்ணுன பகுதி 2ம் ஒண்ணா பார்த்துருக்காப்புல இதே போல ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்ப நான் ஒரு 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 கையுமே வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 இன்ச்ல இதே போல ஜாயின் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, படிமான தையல் போடணும். படிமான தையல் எப்படி போடணும் அப்படின்னா, அந்த பிசுறு தெரியுதுங்கல்ல, இந்த பிசுறு வந்து லைனிங் மேல படுற மாரி தையல் போடணும் இதே போல. புடவையோட கிளாத்துக்கு இந்த பிசுறு வரக்கூடாது. லைனிங் மேல படுற மாரி நம்ம படிமான தையல் போட்டுக்கணும். இதே போல இப்படி படிமான தையல் போட்டுட்டு, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி நீங்க திருப்பி மேல் பக்கமா மறுபடியும் ஒரு தையல். இந்த உள் துணி வந்து வெளிய தெரியக்கூடாது. கொஞ்சம் கூட வெளிய தெரியாத அளவுக்கு மேல் பக்கமா தையல் போடுங்க. அதேபோல இன்னொரு கையும். புடவையோட கிளாத் மேலேயே ஓரமா. இதே போல ஸ்டிச் பண்ணிட்டு, அடுத்து உள் பக்கமா நம்ம தையல் ஓட்டலாம். இப்ப இந்த லைனிங் சுத்தி தையல் ஓட்டிக்குவோம். இதே போல ஸ்டிச் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு தையல். இப்ப இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல இப்ப லைட்டா தெரியிற பிசுற கட் பண்ணி எடுத்துட்டு, அதே போல இன்னொரு கைக்கும். இப்ப இந்த கையிலயும் அதே போல தான். உள் துணி ஓரமாவே இதே போல ஸ்டிச் பண்ணிட்டு, பக்கத்துல ஒரு தையல். ஏன்னா கைக்கு வந்து நம்ம லேஸ் வைக்கல அப்படின்னா, டபுள் ஸ்டிச் குடுத்தீங்கன்னா தான் பக்கத்துல 2 தையல் குடுத்தா தான் ஃபினிஷிங் பார்க்க நல்லாருக்கும். இப்ப இந்த இடையில உள்ள பிசுற கட் பண்ணிக்குவோம். புடவையோட கிளாத் பிசுறெல்லாம் கட் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சம் இதே போல அடையாளத்துக்காக இப்படி நான் சிசர் கட் குடுத்துக்கிறேன். இப்ப கை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்ப ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ள வெளிய செக் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்ப உள் பக்கத்த அடியில வச்சுக்கிங்க. புடவையோட கிளாத் நல்ல பக்கம் மேல இருக்கணும். அதுக்கு மேல லைனிங் பீஸ வைக்கணும் இதே போல. இதே போல வச்சுட்டு, இன்னொரு பக்கமும் அதே போல தான். இப்ப பார்த்தீங்கன்னா, 2 நெக்கும் ஒண்ணா பார்த்துருக்காப்புல இருக்கணும். மாறி மாறி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஃப்ரண்ட் தட்டு மாறிரும். அதனால ஒண்ணா பார்த்துருக்காப்புல இப்பவே செக் பண்ணி தையல் ஓட்டுங்க. ஒரு 1/4 இன்ச்ல இதே போல ரவுண்ட் நெக்குனாலும், முன்னாடி வந்து வி நெக்கா இருந்தாலும் 1/4 இன்ச் இதே போல தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச் தையல் போட்டுட்டு, இந்த லைட்டா தெரியிற பிசுற கட் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சம் தையலுக்குள்ளேயே இதே போல இப்படி சிசர் கட் குடுத்துட்டு, ஃப்ரண்ட் பார்ட்ல இன்னொரு பக்கமும் அதே போல. கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் குடுங்க. இதே போல இப்படி சிசர் கட் குடுத்துட்டு, அப்படியே திருப்பி அந்த நெக்க சுத்தி தையல் ஓட்டிக்க வேண்டியதுதான். இப்ப நீங்க திருப்பும் பொழுதே அந்த ரவுண்ட் வந்து வளைவு சூப்பரா வந்துரும் உங்களுக்கு. அதே போல இன்னொரு பக்கமும். மேல் பக்கமா. ஏன்னா, நம்ம உள்பக்கம் தையல் போடும் பொழுது, அந்த லைனிங் பீஸ் வந்து வெளிய தெரிஞ்சுது அப்படின்னா, கலர் கொஞ்சம் வேறையா தெரியும். அதனால தான். இப்ப மறுபடியும் உள்பக்கம். இப்ப இந்த லைனிங் பீஸ ஓரமாவே தையல் போடணும். லைனிங் பீஸ் ஃபுல்லும் டோட்டலா இதே போல தையல் ஓட்டிட்டு, லைட்டா எக்ஸ்ட்ரா தெரியிற பீஸர கட் பண்ணிக்கலாம். அதே போல இன்னொரு பக்கமும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டாட் பிடிக்கிறதுக்காக சிசர் கட் குடுத்துட்டு, இப்போ இதுலயும் அப்படிதான். லைனிங் பீஸ் மேலேயே இதே போல ஸ்டிச் பண்ணிட்டு,
லைட்டாக தெரிகிற பீஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக தெரிகிற பீஸில் கட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டாட் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இவங்க வந்து கப் ஷேப் ரொம்ப ஷார்ப்பாக வேணாம், மீடியமாக போதும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ நம்ம இதில் டாட்டோடைய அகலம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாம். கொக்கிப்பட்டியிலேருந்து தான் பார்க்கணும். இப்போ இதில் டாட்டோடைய அகலம் வந்து சரியாக 2.5 இன்ச்சில் பிடிச்சிருக்காங்க. அப்போ தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து மறுபடியும் ஒரு 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு சென்டராக இந்த சைட்லேருந்து 1 இன்ச்சும் இந்த சைட்லேருந்து 1 இன்ச்சும் அளவு வருதான்னு சென்டராக ஒரு மார்க். அதிலிருந்து ஷோல்டர் இங்கே 1/2 இன்ச்சு பிடிச்சிருவோங்களா, அதிலிருந்து நம்ம ஃப்ரண்ட்டோடைய இறக்கத்தை பார்க்கணும். இறக்கம் வந்து எனக்கு 10 இன்ச்சு தான் வருது. அப்போ 10 இன்ச்சு வந்துச்சு அப்படின்னா நம்ம டாட்டோடைய உயரம் தையலுக்கும் சேர்த்து 2.5 இன்ச் அளவு வச்சா போதும். இதே உங்களுக்கு ஃப்ரண்ட்டோடைய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11, 12 இதே போல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாட்டோடைய உயரம் தையலுக்கு சேர்த்து 3, 3.25 இதே போல் அளவு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொக்கிப்பட்டிக்கும் வீப்பட்டிக்கும் இடையில டாட் பிடிப்போங்களே, இதில் டேப்பை இதே போல் வச்சு இப்படி சென்ட்ரு பண்ணி ஒரு மார்க் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு டாட்டோடைய அகலம் சரியாக 2.25 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து மெயின் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணி மறுபடியும் ஒரு மார்க். அவ்வளோதான். இப்படி 3 டாட்டு இதே போல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கப் ஷேப் நல்லா ஷார்ப்பாக வேணுங்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த அகலத்தை வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு 3 இன்ச்சாக வைங்க. இல்லைனா 2 வச்சாவே போதும். 2.5 to 2 வச்சா போதும். இப்போ இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட் கிளாத் எடுத்து இப்படி நல்லா இப்படி கையால் இப்படி அமுத்தி விடுங்க. அந்த அச்சு அப்படியே தெரியும் பாருங்கள். இந்த அச்சு தெரியறதுக்கு மேலேயே நம்ம இன்னொரு பக்கமும் டாட் பிடிச்சிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் நீங்கள் டேப் இன்ச் டேப் வச்சு அளந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும். அதனால் இதே போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. 3 டாட்டுக்குமே டபுள் தையல் கொடுத்துக்குங்க. 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆம்கோல் டாட்டு வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும். இப்போ டாட் ஒரு பக்கம் ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு பக்கம் நம்ம டாட் பிடிச்சாச்சிங்களா, அடுத்து இன்னொரு பக்கம். எப்பவும் டாட் பிடிக்கும் பொழுது 2 தையல் போடுங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். ஒரு தையலோடு விட்டுட்டிங்க அப்படின்னா தையல் பிரியும். ஆம்கோல் டாட் மட்டும் எப்பவும் ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்தீங்கன்னா தான் கப் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமும் நம்ம டாட் பிடிச்சாச்சிங்களா, அடுத்து பட்டியோட அளவு. இப்போ பட்டியோட அளவு நம்ம எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, எப்பவும் நம்ம பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு 3 கிளாத் வரணும். 3 பீஸ் இருந்துச்சுன்னா தான் பட்டி திக்னஸ் கிடைக்கும். பட்டி வந்து சுருங்காமல் இருக்கும். இப்போ நான் லைனிங் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஒரு பக்கத்துக்கும், புடவையோட கிளாத் எனக்கு அதிகமாக இருந்ததுனால 2 பீஸும் எடுத்துக்கிறேன். இதே போல் இப்படி வச்சு ஒரு ஸ்கேல் அளவு இப்படி மார்க் பண்ணுங்கள். ஒரு 1.5 இன்ச் பக்கம் அளவு வச்சு இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து பட்டியோட உயரத்தை வைக்கணும். இந்த கோட்டிலேருந்து பட்டியோட உயரத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கும் தையலுக்காக 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணணும். அதே போல் தான் சைடு பட்டியும் அப்படி தான். இந்த கோட்டு மேலேயே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு நேராக இப்படி ஒரு கோடு இதே போல் இப்படி போட்டுட்டு, இப்போ ஒரு சிலருக்கு இந்த பட்டியோட வளைவு வந்து சரியாக வரலம்பிங்க. ஆல்ரெடி நம்ம 3 டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அளவு அப்படியே வச்சு இங்கேருந்து அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க. அப்படி இந்த மேல் கோட்டோட இப்படி நீங்கள் மார்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு வளைவு சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், எனக்கு வளைவு வந்துருச்சிங்களா, அவ்வளோதான். ஈஸியான முறையில் நீங்கள் பட்டி கிளாத்துக்கு இப்படி வளைவு கொடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேல் கோட்டோட தையலுக்கு 1/2 இன்ச் விட்டேன் பார்த்தீங்களா, அந்த கோட்டோட.
இப்போ மடிச்சடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் இப்படி அடையாளத்துக்கு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பட்டி பக்கம் ஒரு பக்கத்துக்கு 3 பீஸ் இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள் பட்டி கிளாத்தை. இப்போ புடவையோட பீஸ் நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். 2 பீஸ் எடுத்து இப்படி அடியில் வச்சுக்கிட்டேன். இப்போ 2 பீஸ் மேல் பக்கம் உள்ள வெளியவும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு, இப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு இதே போல் ஒரு 1/2 இன்ச்சு தையல் ஓட்டிட்டு வரணும். இப்போ 1/2 இன்ச் தையல் ஓட்டியாச்சுங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேலே இந்த லைனிங் பீஸ் தெரியுதுங்கள, இந்த பீஸ் எடுத்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு தையல். இதே போல் அப்படி தையல் ஓட்டிட்டு இப்போ ஒரு பக்கத்துக்கு 3 பீஸ் ஆச்சுங்களா? இந்த தையலை தாண்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பிசுறே இருக்காது. உள் பக்கமும் பிசுறு இருக்காது, வெளிப்பக்கமும் பிசுறு இருக்காது. நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வந்துடும். இப்போ மேலேயே படிமான தையல், அந்த பட்டி கிளாத்துக்கு மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு லைட்டாக தெரிகிற பிசுரை இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் இன்னொரு பக்கமும் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் மேலே இருக்குங்களா, மேல் பக்கமாக இருக்குங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அடியில் லைனிங் பீஸை நான் ஒரு பீஸை வைக்கிறேன். இதே போல் ஒரு பீஸ் வச்சு இந்த டாட் அப்படி மடித்து விட்டுக்கணும். 1/2 இன்ச் தையல் போட்டுக்கிறேன். இதே போல் அப்படி தையல் போட்டுட்டு அடுத்து புடவையோட கிளாத்து 2 பீஸ் எடுத்துக்கிறேன். நல்லா உள்ள வெளியே செக் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். இப்போ புடவையோட பீஸ் 2 பீஸ் எடுத்துருக்கங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ சிசர் கட் கொடுத்துக்கலாம். தையலுக்குள்ளவே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி லைட்டாக சிசர் கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி பாருங்கள். பட்டி கிளாத் ஈஸியாக நமக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். மேலே மறுபடி படிமான தையல் இதே போல் இப்படி படிமான தையல் போட்டுட்டு லைட்டாக தெரிகிற பிசுரை இதே போல் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டில் வச்சு இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஷோல்டரை ரெண்டையும் ஒன்றா வச்சு இதே போல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கும் 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோல்டரை ஜாயிண்ட் பண்ணினதுக்கு பிறகு ஆம்கோல் ரவுண்டை அப்படியே சரியாக வச்சு அந்த சைடு அளவை அப்படியே பாருங்கள். இப்போ எத்தனை இன்ச் இந்த எக்ஸ்ட்ரா வருதோ அதுக்கு நேராக அந்த பட்டி கிளாத்தில் ஒரு சிசர் கட் கொடுங்க. இதே போல் இப்படி சிசர் கட் கொடுக்கணும். ஏற்றம் இறக்கம் வருதான்னு இப்போவே செக் பண்ணணும். பாருங்கள், இதே போல் இப்படி வச்சு பார்த்து சைடு அளவு இதே போல் இப்படி வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு இந்த பட்டியோட பிசுறு வந்து நான் 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருந்தேன் பார்த்திங்களா, மடிச்சடிக்க, அதுக்கு நேராக ஒரு சிசர் கட் இதே போல் இப்படி சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் கொக்கி பட்டியோட ஹைட்டை பாருங்கள். நெக்கில் இருந்து இப்படி வச்சு பார்த்து இந்த ஹைட் எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக பட்டி கிளாத்தில் ஒரு டிசி கட்டியால் இதே போல் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ 2 ஃப்ரண்ட் பார்ட்டையும் இந்த கொக்கி பட்டியும் வி பட்டி கிளாத்தையும் இப்படி ஒன்றா வச்சு மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா, அதுக்கு நேராக இப்படி அடையாளத்துக்காக ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற பட்டியோட பிசுரை இப்படி மடிச்சடிக்கணும். இப்படி நீங்கள் மடித்து அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடு இந்த ஏற்றம் இறக்கம் வர ப்ராப்ளம் கொஞ்சம் கூட வராது. பட்டி கிளாத்தும் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும், சைடும் ஏற்றம் இறக்கம் வராது. இப்போ அப்படியே நான் மடித்து தையல் ஓட்டிக்கிறேன். அதே போல் இன்னொரு பக்கமும் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் ஒரு மடிப்பு, இதே போல் இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
கொக்கி பட்டியும் வி பட்டியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி லைட்டாக தெரிகிற பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு, இப்போ கொக்கி பட்டி பக்கம் இருக்குங்க பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு எத்தனை இன்ச் நம்ம கிளாத் வேணும்னு நான் அளந்து காட்டுறேன். இப்போ நீங்கள் கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணும்பொழுது 1.5 இன்ச் அகலம் வர மாதிரி கிளாத் எடுத்து ஒன் சைடு இதே போல் மடித்து தையல் ஓட்டணும். இதே போல் இப்படி மடித்து தையல் ஓட்டிட்டு, இப்போ இடதுபுறம், இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்தபடி வச்சுக்கிங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இடதுபுறம் வந்து நான் கொக்கி பீஸை மேல் பக்கமாக வச்சு தையல் ஓட்டுறேன். மேல் பக்கமாக தையல் ஓட்டிட்டு அதுக்கு பிறகு படிமான தையல் போட்டுக்கிறேன். அந்த பிசுறு மேலேயே படிமான தையல். இதே போல் இப்படி படிமான தையல் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் நெக்குக்கிட்ட கிளாத்தை விட்டு கட் பண்ணணும். ஏன்னா அந்த நெக்குக்கிட்ட நம்ம அடித்து திருப்பி இருக்கிறதுனால அப்படியே மேலே அப்படி மடிக்கணும். பிசுறு தெரியாமல் மடித்து உள்ள மறுபடி ஒரு மடிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக படிமான தையல் ஃபுல்லும் உள்பக்கமாக வர மாதிரி நம்ம தையல் போடணும். இந்த லைனிங் பீஸ் ஃபுல்லுமே உள்பக்கமாக வந்துடணும். இப்போ மறுபடி இந்த பக்கமும் ஒரு தையல், அவ்வளோதான். இப்போ இந்த சைடு இந்த நெக்குக்கிட்டையும் தூக்காமல் இருக்கும், அதுக்காக மறுபடி ஒரு தையல், அவ்வளோதான். இப்போ கொக்கி பட்டி நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து வி பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வி பட்டி ஸ்டிச் பண்ணும் பொழுது கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கிளாத்தை டபுளாக மடித்து அகலம் 2 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். பாருங்கள், கிளாத்தை டபுளாக மடித்து அகலம் 2 இன்ச் வர மாதிரி எடுத்துட்டு, இப்போ இடதுபுறம் கொக்கி பட்டியும் வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா வி பட்டி ஸ்டிச் பண்ண போகிறேன். உள்பக்கமாக வந்து கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அடியில் பிசுறு தெரியாமல் இதே போல் இப்படி மடிச்சிக்கணும். உள்பக்கமாக நம்ம உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கமாக பெரட்டி தைக்கணும் வி பட்டி. அப்போ தான் கொக்கி மாட்ட முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் லைட்டாக இதே போல் 1/2 இன்ச் விடணும் கிளாத்தை. இங்கேயும் மடிக்கணும், மேலேயும் மடிக்கணும். மேலே மடித்து அப்படியே ஒரு தையல். ஏன்னா ஒரு சிலர் புதுசாக பழகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அடியில் இதே போல் மடித்து மறுபடியும் ஒரு ஸ்டிச். அப்போ தான் உங்களுக்கு வி வந்து ஸ்டிச் பண்ண நீங்கள் வி ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த ஓரத்துலேயே மறுபடி இப்படி ஒரு தையல். இப்போ 5 இடத்துல வி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஆகணும். நெக்குக்கிட்ட இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. பட்டி தையலுக்கு நேராக ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கு கீழே ஒரு இடத்துலையும் மறுபடியும் அதுக்கு கீழே ஒரு இடத்துலையும் இதே போல் 5 இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். 5 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வி பட்டி ஸ்டிச் பண்ணும் பொழுது நல்லா அப்படி ரஃப் அடிங்க. அப்போ தான் வந்து வி பிரியாமல் இருக்கும். நல்லா ஒரு 2-3 டைம் ஒவ்வொரு இடத்துலையும் விக்கு நேராக இப்படி நல்லா ரஃப் அடித்து தான் தைக்கணும். இதே போல் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ 5 இடத்துலையுமே தைச்சி முடிச்சாச்சுங்களா. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நெக்குக்கிட்ட கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஷோல்டர் தூக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து வி வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணின பகுதியில் இப்போ இன்னொரு தையல் ஓட்டுறதுக்கு முன்னாடி நான் அந்த சைடு அளவு முதல்ல செக் பண்ணிக்கிறேன். மெயினாக வந்து ஒரு சிலர் இந்த ஃப்ரண்ட்டோடைய சைடு அளவை செக் பண்ணி ஒரு சிசர் கட் கண்டிப்பாக கொடுக்கணும். இதே போல் இந்த கொக்கிப்பட்டி சைடும் இதே போல் அளந்து பார்த்துக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஃப்ரண்ட்டை அளக்காமல் விட்டு நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணிட்டா கண்டிப்பாக அவங்க கஸ்டமர் போடும் பொழுது பத்தாமல் போயிடும். அதனால் ஃப்ரண்ட்டை வந்து அகலத்தை கணக்கு பண்ணி சிசர் கட் கொடுத்துக்குங்க.
சிசர் கட் கொடுத்த பிறகு இப்போ இந்த ஷோல்டர்ட்ட இப்படி தூக்கிட்டு இருக்குங்கள்ல, இந்த பிசுறு இதே போல் இப்படியே வச்சு நம்ம கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்கூடாது. இந்த நெக்கு கிட்ட மறுபடி பக்கத்தில் ஒரு தையல், பேக் பார்ட்டுக்கு அந்த பிசுறு வர மாதிரி நம்ம மடித்து தையல் ஓட்டணும். பக்கத்துலேயே அப்படியே டபுள் தையல் கொடுத்துட்டு இந்த ஷோல்டர் பிசுறு வந்து இப்படி மடித்து விட்டுருங்க. பேக் பார்ட்டுக்கு வர மாதிரி இப்படி மடித்து தையல் போட்டுடணும். இதே போல் இப்படி மடித்து தையல் போட்டுட்டு அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் இதே போல் இப்படி கையளவு இப்படி வச்சுக்கலாம். இதே போல் இப்படி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த ப்ளவுஸில் இதே போல் வச்சு பார்க்கணும். கை சுற்றளவு சரியாக இருக்கா, 1.5 இன்ச் இப்போ நம்ம தையலுக்கு விட்டுருந்தாங்களா, அந்த 1.5 இன்ச் அப்படி பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிட்டு கை சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம கை வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ கை கிளாத்தை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கையோடைய கிளாத் அப்படி கை அப்படி இதை இவ்வளோ மடித்து இப்போ இதே போல் இப்படி வச்சு பாருங்கள். சரியாக இருக்கா அல்லது கை கிளாத்து கூட இருக்கா, ஃப்ரண்ட்டு பேக்கு கூட இருக்கான்னு நம்ம இப்போவே செக் பண்ணிவிட்டு தான் அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ குடஞ்ச பகுதி ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி ஜாயின் பண்ணணும். கைக்குழி கட் பண்ணணும் பார்த்திங்களா, அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும். கைக்குழி கட் பண்ணாத பகுதி பேக்குக்கு வரணும். கை ஜாயின் பண்ணும் பொழுது கண்டிப்பாக 2 ஸ்டிச் போட்டுக்கணும். டபுள் தையல் கொடுத்தா தான் பிரியாமல் இருக்கும். கை ஜாயின் பண்ணும்பொழுது 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சில் ஒட்டில் தைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் போட்டு இழுக்கும் பொழுது தையல் பிரிஞ்சிடும். அதனால் 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்குங்க. இப்போ ஒரு கை ஜாயின் பண்ணியாச்சுங்களா, அடுத்து இன்னொரு பக்கம். இப்போ இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே போல் இப்படி வச்சு பார்க்கணும். கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பேக் பார்ட்டில் நான் குடையாத பகுதி, கைக்குழி கட் பண்ணாத பகுதியை பேக் பார்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி பேக் பார்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும் பொழுது ஃப்ரண்ட்டு பகுதிக்கு வரும் பொழுது கைக்குழி கட் பண்ணின பகுதி ஃப்ரண்ட்டுக்கு வந்துடணும். இதுக்கும் அதே போல் தான் இன்னொரு கைக்கும் 2 தையல் கொடுத்துக்கணும் கை ஜாயின் பண்ணும் பொழுது. அடுத்து சைடு ஜாயின் பண்ணலாம். சைடுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த பட்டியோட அளவை இதே போல் வச்சு எந்த இடத்துல தையல் முடியுதோ அதுக்கு நேராக அடையாளப்படுத்தி அப்படியே நல்லா ரஃப் அடிங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா ரஃப் அடிச்சிங்கன்னா தான் பிரியாமல் இருக்கும். அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு அடுத்து ஆம்கோல் சுற்றளவை மறுபடியும் செக் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் உள்ள ஆம்கோல் சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக அடையாளப்படுத்தி அப்படியே ஒரு தையல். மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா கையோடைய சுற்றளவு, அளவு ப்ளவுஸ் எடுத்து கையோடைய சுற்றளவு எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக ஒரு தையல். இப்போ ஒரு பக்கத்துக்கு 3 தையல் வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். பக்கத்தில் ஒரு தையல், மறுபடி இன்னொரு தையல். ஏன்னா அப்போ தான் கஸ்டமர் லூஸ் டைட்னாலும் பிரித்து விட்டுக்குவாங்க. இப்போ இந்த லைட்டாக தெரிகிற எக்ஸ்ட்ரா தெரிகிற பிசரெல்லாம் அப்படி கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அந்த பட்டு சாரி ப்ளவுஸுக்கெலாம் ஓவர்லாக் போட்டு தான் கொடுக்கணும். இப்போ என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருக்கிறதுனால நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இதே போல் பட்டு சாரி கிளாத்லாம் வந்ததுன்னா ஓவர்லாக் பண்ணியே கொடுங்க. அடுத்து இன்னொரு பக்கமும் ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ண அந்த கையோடைய அளவையே எடுத்து இதே போல் இப்படி அளவு வைங்க. அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டார்டிங்கில் இப்படி ரஃப் அடிச்சுக்கிங்க. அடுத்து ஆம்கோல் சுற்றளவு இப்படி அளந்து பாருங்கள். இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோங்களா, அதே ஆம்கோல் சுற்றளவு இந்த பக்கமும் அளவு வச்சு செக் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வி பட்டிக்கிட்டையும் பட்டியோட அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு இப்படி அளந்து பாருங்கள். எந்த இடத்துல தையல் முடியுதோ அதுக்கு நேராக. இங்கவும் ஒரு பக்கத்துக்கு 3 தையல் வர மாதிரி போட்டுக்கணும். மறுபடி இன்னொரு தையல்.
அவ்வளோதாங்க லைனிங் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஈஸியாக இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சுங்களா. உங்களுக்கு எந்த குழப்பம் கன்ஃப்யூஷன் எதுவும் வேணாம் ஈஸியான முறையில் நீங்களும் லைனிங் ப்ளவுஸ் வந்து இதே போல் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. எந்த மிஸ்டேக்கும் வராது. சைடு ஜாயிண்ட்டு நமக்கு ஏற்றம் இறக்கங்கிறது கொஞ்சம் கூட வராது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நீட்டாக. நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பட்டியோட அளவு எடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த சைடு ஏற்றம் இறக்கம் வர ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.